என்ன செஞ்சு கொடுத்தாலும் இப்படி டெய்லி மிச்சம் கொண்டு வரானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஈஸியா நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய ரெசிபியே ஒரு சின்ன ட்விஸ்டோட இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை கொஞ்சம் கட்டிப்பதமாக கரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நாம் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65. இதில் கடையில் வர மாதிரி நமக்கு கலர் வரணும் அப்படின்னா ஃபுட் கலரோ அப்படி இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரோ சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் இதை வெந்நீல உப்பு போட்டு கொதிக்கிற வெந்நீர்ல இதை ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தட் அதில் இருக்கிற அந்த புழு எல்லாம் நமக்கு போயிடும். இதையெல்லாம் நல்லா ஒன்று செய்யற கோட் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவருக்கு பதிலாக நம்ம இதில் உருளைக்கிழங்கு, பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மெயின் கோர்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம செய்ய போகிற வெரைட்டி ரைஸுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டே கொடுக்க போகுது. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம். லெமன் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஆனால் கூட இன்னும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு இதுல ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்க்க போறேன். சில இடத்துல நம்ம லெமன் சாதம் சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா நம்ம வீட்டில் செய்யும் போது அந்த லெமனோட டேஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் மைல்டாகவும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி டேஸ்டா எப்படி செய்யலாம் தான் சொல்ல போறேன். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 2லேருந்து 3 கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை தாளிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிழிஞ்சு வச்ச லெமனை இதுல சேர்க்க போறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு லெமனு 1.5 டம்ளர் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் சேர்த்துட்டு பிழிஞ்சு சேர்த்துட்டு அது கூட எந்த அளவு லெமன் சேர்த்தீங்களோ அந்த அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்து கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாதத்தை சேர்க்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருந்த சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டே சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த திரிச்சு வச்ச பொடியை சேர்க்க போறோம். அந்த பொடியை நம்ம எல்லா வெரைட்டி ரைஸஸ்க்குமே சேர்க்கலாம். முக்கியமா லெமன் ரைஸுக்கு இந்த நம்ம சேர்க்க போற இந்த பொடி டேஸ்ட் வேற லெவல்ல நமக்கு கொடுக்கும். நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சரி வாங்க நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் காலிஃப்ளவர் 65, மெயின் கோர்ஸ் லெமன் ரைஸ். எப்பயுமே குழந்தைங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் வைக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயுமே மெயின் கோர்ஸ் ஒன்று, சைட் டிஷ், அப்புறம் ஒரு ஃப்ரூட் சேர்ப்பேன். இன்னைக்கு பனானா கட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.